நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுப விஜயகுமார். குபேர யோகம் எப்பொழுதாங்க எங்களுக்கு கிடைக்கும்? இந்த கும்பராசி கேள்வி அதுதான். எங்களுக்கு இந்த மனசு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன சஞ்சலங்கள் தீர்வு வருமா வராதான்? இந்த கும்பராசிக்கு சில காலம் முன்னாடி விரய செலவுகள் இதுதான் கிடையாது சார். ஒன்று மாற்றி ஒன்று விரய செலவு, பதட்டம், திடீர் கோபம். ஏங்க எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் ராசியில் இருக்க ராகு பகவான் செய்யும் ஜாலம். சனி எப்போ அந்த 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்றதோ அப்போல்லாம் பழகுது. இப்போ தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். முதல்ல இந்த 2026ஆம் வருடத்தில் குரு பார்வையோடு உங்கள் வருடம் தொடங்குது. குரு பார்க்க கோடி நன்மை. முதல்ல நல்ல விஷயம் சார், உங்கள் ராசிக்கு ராகு இருந்தாலும் குரு பார்க்கறனால ஞானக்காரகன் பப்ளிசிட்டி யோகம் கிடைக்குதுங்க. இப்போ புகழ் பெற சினிமா துறை சார்ந்தவங்க, அரசியல் சம்மந்தப்பட்டு தொழில் நிறுவனம் வச்சுருக்கிறவங்க, எவ்வளோக்கு பாப்புலாரிட்டி ஆகணும், பப்ளிசிட்டி ஆகணும் பண்ணிக்கங்க. சூப்பரான காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் பப்ளிசிட்டியை விட்டுட்டு நீங்கள் பாட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு இருந்துட்டிங்கன்னா பின் வரும் காலகட்டம் இதாயிரும். முதல் பாயிண்ட் இது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த கும்பராசி பார்த்திங்கன்னா விடாமுயற்சிங்க. ஆனால் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்டோன்னு லைட்டாக தூங்க ஆசைப்படும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ராசிக்கு உலகில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் முதல்ல சிம்பிள் பரிகாரம், நல்லா சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள். அப்போது தான் உங்களுக்கு கிளாரிட்டி வரும். கும்பகரன் எப்போ தோத்தார்னா, சரியான தூக்கம் இல்லாமல் சரியாக சாப்பிடாமல் இல்லாமல் போருக்கு போகும்போது இதாக இருக்கார். அப்போ இதுக்கு சாப்பாட்டு ராசின்னு ஒரு இதாக சொல்லுவோம். விஷயத்துக்கு வருவோம். இப்போ சார், உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டதில் ஜூனுக்கு மேலே பெரிய மாற்றம் பண்ணிக்கலாம். இப்பொழுது மாறுதல் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இடமாற்றம் ஒன்று ஆல்ரெடி நடந்திருக்கும், வருகின்ற வாய்ப்பாக இருக்கும். அது ஜாதகமும் ஏதோ பார்த்துட்டு ப்ராசஸ் பண்ணணும். இது சூட்சம ரகசியம். ஏன்னா உங்கள் ராசிக்கு அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய இதாக இல்லை. நிறைய பேர் நகை வாங்க, நகை விற்கிற யோகம். இப்போ இன்றைக்கி கால சூழ்நிலைக்கு நகை வாங்க சொன்னாலே என்ன சார் முடியுமான்னு அமையுங்க. சிறு சிறு குண்டுமணி அளவுக்கு சேர்த்துருங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமே குருங்க. சின்ன சின்னதாக கடுகு அளவு சேர்த்துட்டே வாங்க. உங்களை காக்க வல்லது நீங்கள் வாங்குகிற அந்த காயின்ஸோ அந்த நகையோ தான். இதை விட்டுறக்கூடாது. உங்கள் குடும்ப ரீதியாக இந்த குரு பகவான் 2ல் சனி பகவான் இருக்கிற குரு சனி 2ம் சேர்க்கும் பொழுது முதல்ல இந்த பிரம்மகத்தி தோஷம் இயற்கையாக இருக்கிறவங்களுக்கு கும்பகோணம் அருகில் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவ்வளோ அற்புதமாக பணம், செல்வம், செழிப்பு, குழந்தை பாக்கியம் அனைத்தும் கிடைக்கும். பொதுவாக மைண்டில் ஒன்றே ஓடி இருக்குது, சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்லாம். சொத்து, இடம், ப்ராப்பர்ட்டி அமையுமா? அமையக்கூடிய அம்சம் இருக்குது. ஆனால் லோனும் கிடைக்கும். நான் ஒன்று சொல்வேன், லோன் ப்ராசஸ் கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சம்பளம் வருகின்ற மாதம் வருமானம் இருக்கான்னு நிலையாக பார்த்துட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த ராசிக்கு அற்புதமாக இருக்குது. திருமணத்துக்கு முதல்ல சார் ஜூன் 2 வரைக்கும் திருமண யோகம், அதுக்கப்புறம் திருமண யோகம் கம்மி, அது புரிஞ்சுக்கணும். இடையில குரு அதிசார பயிற்சி இந்த வருஷத்தில் நடக்குது. உங்கள் அதில் ராகு கேது உண்டு. ராகு கேது பரிகாரம் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா ஜாதகத்தில் இல்லை, அதெல்லாம் குழப்பக்கூடாது. சந்திரனுடன் ராகு, சந்திரனுக்கு 7ல் கேது வந்தால் ராகு கேது பரிகாரம் செய்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி வருதா, பிறக்கும்போது இல்லை, ஆனால் 7.5 சனி வரும்போது கோயிலுக்கு போகிறோம். அஷ்டமத்து குரு வரும்போது போகும். ராகு கேது சும்மால வலிமையானது. சூரியனையும் சந்திரனையுமே கிரகணமாக மாற்றக்கூடிய வலிமை அது. அப்போ சர்ப்பம் சம்மந்தப்பட்ட ஒரு முறை போயிட்டு வாங்க, தொட்டதெல்லாம் தொடங்கும். இதுதான் உங்களுக்கு இந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது, சின்ன சின்ன இடம், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது மாறி மாறி ஓடிட்டுருக்கும். அத்தனையும் லாபமாக இருக்கும். பிஸ்னஸ், இந்த ராசிக்கு இன்றைக்கி ட்ரெண்டுக்கு சொல்லணுன்னா மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, அப்புறம் ஃபோனு, நம்ம வேலையாட்கள் இதெல்லாம் வச்சா தான் இந்த ராசி பிஸ்னஸ் ஓடும். விசிட்டிங் கார்டு இல்லாத கும்பராசி பிஸ்னஸை மூடி வச்ச ராசி மாதிரி. இன்ஸ்டாகிராம், வெப்சைட்லாம் இருக்கணுங்க. 3ஆம் இடம் வலைதளங்கள், ஆன்லைன் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் எப்படிங்க லாபம் சம்பாதிக்கிறது? குறிப்பாக சூட்சமாக 2 விஷயத்தை சொல்லி நிறைவு பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் பிரச்சனையிலிருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு வருது. அப்போ சரியான மருத்துவரை பார்க்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பேர் சொல்லுவோம், இந்த ராசி மருத்துவர், அதை எடுத்துக்கங்க. பிஸ்னஸை விழுத்திப்படுத்திக்கங்க. லாபம் சம்பாதிக்க கணிசமான அமௌண்ட் உண்டு. வெளிநாட்டு பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஒரு சிலர் ஏமாந்துட்டாங்க, கவனமாக இருங்க. ஆக இந்த வருஷத்தில் நிறைய நல்ல பலன்களை அனுபவிக்க போகுது. ராகுவை கட்டுப்படுத்த வேண்டும். வாக்குப்பளிதம் இயற்கையாக உண்டு. ஒரு சிலவருக்கு 12ஆம் அதிபதி 2 வந்தால் டாலர் சம்பாத்தியம் அமைப்பு உண்டு. நல்லவை நல்லவையாக இருக்கும் காலகட்டம் வந்தனால அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
கும்பராசி குபயோகம் பெற்றுவிட்டீர்களே நெக்ஸ்ட் ஜென் நேர்களே, சூட்சமங்க விஷயங்கள் இவ்வளவு பார்த்தோம். பொதுவாக தெரிஞ்சுக்கணுங்க, இப்போ நம்ம கோச்சார கிரகங்கள் அமைப்பு படி பார்க்குறோம். இப்போ அனைத்து ஏஜ் குரூப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. இப்போ துல்லியமாக நோக்கி போகணுன்னா உங்கள் ஜாதகம், உங்களோட பிறந்த ஊர், பிறந்த நேரம் துல்லியமாக போகும், இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். பொதுவாக அனைத்துக்கும் தீர்வு உண்டுங்க இறைவன். அதாங்க, கேள்வி பிறக்கும்போது பதில் பிறக்குது, பிரச்சனை இருக்கும்போது சொல்யூஷன் உண்டுங்க. ஆனால் கரெக்டாக நாளை பார்த்து சூஸ் பண்ணணும். பொதுவாக ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா வாஸ்து குறையை சரி செய்தால் வளர்ச்சி அடைஞ்சிறார்கள். ஜாதக குறைகள், ஜாதக தோஷங்கள் கர்ம தோஷங்களாக இருக்கும், அதுலேருந்து மீண்டு வர வாய்ப்புகள் வந்துடும். ஒருத்தருக்கு பிரம்மகத்தி தோஷம் தலைமுறையாக ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குங்க, யாருக்குமே குழந்தையே இல்லை. அப்போ அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்கும்போது அது சூட்சம விஷயங்கள் உண்டு. அப்போ ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, சில அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வேறு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் எதானா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பொதுவாக ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம், நேரில் வேணால் தொடர்பு கொள்ளுங்க. ஒரு சூட்சம விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சார். பரிகாரம் இருக்குல்ல சார், கோயில் பரிகாரங்கள் மூலமாகவே வீட்டில் இருக்கிற நவதானியத்தை வச்சே கொடுக்கலாங்க. கிரகங்கள் அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதுங்க. நவதானியம் நிறைய பேர்த்துக்கு சொல்லுவேன், ஒரு குறிப்பிட்ட உள்ள பொருட்கள், இந்த பொருளும் இந்த பொருள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒருத்தர் போவாங்க, பேங்க்கில் லோன் கிடைக்கும். நான் ஸ்டேட் பேங்க் இந்தியாவுக்கு நிறைய பேர், ஸ்டேட் பேங்க் அவ்வளோ ரூல்ஸ் இங்கிலீஷ் அவங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிருக்கும். அப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம், உங்கள் லக்னம் என்ன, 2ஆம் அதிபதி என்ன, வேலை என்றால் 6ஆம் அதிபதி, ஒரு சூட்சம வேலை சொல்ல பாருங்க. அவருக்கு 6ஆம் அதிபதியில் அவ்வளோ கஷ்டப்பட்டார். 6ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சிருக்கார். இரவு நேரம் வேலை கஷ்டம். ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறதோட மோசம் ஓட்டிகிட்ருக்கார், வேலைக்கு போய்ட்டும் ஓட்டுறார். அந்த மாதிரி சார் உங்களுக்கு ஒரே சுஜம் இடம் மாறி பிழைக்கணும்னு சொல்லுதுங்க. இடத்த மாறி வேறு பக்கம் வெளி மாநிலத்துக்கு அனுப்பிவிட்டார், நிரந்தர வேலையாக போச்சு. அப்போ உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஜாதகம் முக்கியம். அன்புள்ள நேயர்களே, உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு நினைக்கிறேன். ஆக மொத்தம் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.